சந்தோஷ்க்கும் எனக்கும் நீங்க தானே கிஃப்ட் அனுப்பி வச்சீங்க. எனக்கு தெரியும் நீங்க தானே. நீயும் குட்டியும் சண்டை போட்டதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பவி. கல்யாண நாளும் அதுவுமா நீங்க 2 பேரும் பேசிக்காம இருந்தீங்களா? அதான் உன் பேர்ல குட்டிக்கும் குட்டி பேர்ல உனக்கும் நான் கிஃப்ட் அனுப்பி வச்சேன். அத்தை இங்க வாங்க. எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் மருமகனா எப்பவும் எதிரும் புதிருமா தான் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. உண்மையை சொன்னா உங்களை கூட ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க வந்த கொஞ்ச நாள்லயே என்னோட எண்ணம் தப்புங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே அதே கம்ஃபர்ட்டோட தான் இங்கேயும் இருக்கேன். என்ன மருமகளா பார்க்காம மகளா பாக்குற உங்க குணம் யாருக்கும் வராத அத்தை. எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அத்தை. என்னோட மகனோட சந்தோஷம் பவி. நீ உன்னை எப்படி நான் சங்கடப்படுத்துவேன்? நீயும் குட்டியும் இன்னும் பல வருஷங்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அத்தை நானும் சந்தோஷம் மட்டும் இல்ல, நானு சந்தோஷ் நீங்க தாத்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். உன் வார்த்தை பலிக்கட்டும் பவி. அத்தை நல்லவங்களை புரிஞ்சுக்கிறது தான் இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் தாத்தாவும் பழைய மாதிரி உங்ககிட்ட ஒரு நாள் நடந்துப்பாங்க பாருங்க. அந்த ஒரு நாளுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன் பவி. நீ ஒருத்தியாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே பவி, அதுவே எனக்கு பெரிய ஆறுதல் தான். என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க மருமக இல்ல, மகதானே. ஆமா மகதான். உன்னை நான் என்னைக்குமே அப்படித்தானே பாத்துட்டு இருக்கேன். பெத்த மகன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேனோ அதே மாதிரிதான் இந்த பெறாத அருமை மக மேலையும் நான் வச்சிருக்கேன். எனக்கு அன்பு காட்டுறது தவிர வேற எதுவுமே தெரியல பவி. அதனாலதானோ என்னவோ அந்த அன்பை வச்சு கடவுள் என்ன கஷ்டப்பட வைக்கிறாரு. அத்தை அந்த கடவுளுக்கும் உங்க மேல அன்பு அதிகம்னு நினைக்கிறேன். அதனாலதான் கஷ்டத்திலயும் உங்களை சொந்த கால்ல நிக்க வைக்க தைரியம் கொடுத்திருக்காரு பாருங்க. நான் எது சொன்னாலும் அதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு எனக்கு ஆறுதல் சொல்லுவேன். இனிமே நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுவ. என்ன விட்டுட்டு போய் பாரு நீ. இனிமே அம்மா இவ்வளவு உப்பு போதுமா? நல்ல வேலை செய்றீங்க. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க? அது அது என்ன எங்க வேலை பாத்தீங்கன்னு மறந்து போச்சா? இல்லைங்கம்மா, நிறைய இடத்துல வேலை பார்த்திருக்கேன். அதான் எதை சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. அது நிறைய இடத்துலமா. சரி, ஏதோ ஒரு இடம் போங்க. ஆனா கரெக்டா உருட்டுறீங்களே, அதான் கேட்டேன். கந்தசாமி, அந்த உப்பை கொஞ்சம் கொடுங்க. தரமா.
சமோசா ரெடியா? இந்தாங்க. கொடுங்க. கந்தசாமி, ஆ? கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கு, சின்ன சைஸ் சமோசா பண்ணிடுங்க. பெருசா இருந்தா எம்டி பாத்துட்டுமா நாம சொன்னதுக்காக பெருசா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார்ல. கந்தசாமி, எம்டி நமக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்க கூடாது. நம்ம வேலையை எப்பவுமே நம்ம கரெக்டா செய்யணும். ம்? சரிங்கம்மா. கந்தசாமி, ஆ? பேப்பர் கப் எல்லாம் நான் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன். ஆ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அங்க வரவங்க எல்லாரும் பெரிய விஐபிஸ். அவங்களுக்கு பரிமாறும் போது தலையில தொப்பி போட்டுக்கணும், சரியா? சரிங்கம்மா. அம்மா, இந்த பார்ட்டிய நம்ம எம்டி மட்டும் இல்ல, அங்க வர அத்தனை பேரும் பாராட்டுற அளவுக்கு பண்ணிடலாமா? பாருங்க. ம். கந்தசாமி, பேப்பர் பிளேட் வாங்கணுமே. நான் போயிட்டு வரட்டுமாம்மா? வேண்டாம் வேண்டாம், நான் போறேன். நீங்க இந்த மீதி சமோசா எல்லாம் போட்டு எடுத்துருங்க. ம்? அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா பேக் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. நான் பேப்பர் பிளேட் எல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா பார்ட்டி ஹாலுக்கு வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. அப்புறம் கிளம்பும் போது வீடு பூட்டிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. மறந்துடாதீங்க. இல்லம்மா, மறக்க மாட்டேம்மா. சரி, பாத்துக்கிறீங்களா? அப்போ இதோ வந்துட்டேம்மா. நான் கிளம்பட்டுமா? ம், இங்க வாங்க, இல்லனா தீஞ்சு போயிடும். இதோ வந்துட்டேம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ சார். Hello, sir. எப்படி இருக்கீங்க? How are you? ரொம்ப நல்லா இருக்கேன். I'm fine. சூப்பர் சார். Nice to meet you. Thank you சார். Hello. ஹலோ சார். Hello, sir. Hi, How's sir. your business? நல்லா போய்க்கிட்டு Oh, இருக்கு. அப்படியா? இவரு கோவை Hello, ரவி. nice to meet you. இவர் ராபர்ட். Hello, sir. எஸ். Yeah, excuse Thank me. you. அப்புறம் ஏன் சந்தோஷ், உங்க அம்மா இந்த கேண்டீன் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம ஆபீஸ்க்கே நல்ல நேரம் வந்துருச்சு போலடா. என்னடி சொல்ற? ஆமா நித்யா, இந்த கொரோனா வந்ததுல இருந்து ரொம்ப டவுன்ல இருந்த நம்ம ஆபீஸ் இப்ப கிளையண்ட் மீட்டிங்லாம் நடக்கிற அளவுக்கு வந்திருக்குனா அதுக்கு லக்ஷ்மி அம்மா மாதிரி நல்லவங்களுடைய வரவு தான் காரணம். நீ சொல்ற மாதிரி அவங்களால தானான்னு தெரியல, ஆனா நல்லவங்க கூட இருந்தா நல்லதே நடக்கும்னு தெரியும். லக்ஷ்மி அம்மா ரொம்ப நல்லவங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நாங்க உங்ககிட்ட எத்தனை வருஷமா வெண்டாரா இருந்தோம். இப்படி எங்களை டக்குன்னு மாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? You see, this is a corporate company. இங்க சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வேலை இல்ல. உங்க கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுவோம், இல்லன்னா ஃபயர் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அப்படிதான். இதுதான் கார்ப்பரேட்டோட அன்ரிட்டன் ரூல்ஸ். நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான் சார். ஏதோ ஒரு டைம் எங்களால இங்க சர்வ் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சின்னதா சில தப்புகளும் நடந்துருச்சு. பாம்பே வரைக்கும் பேசி எல்லாரையும் நான் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதான் 2 days டைம் கேட்டிருந்தோம்ல சார். அதுக்குள்ள வேற ஒருத்தங்களுக்கு கான்ட்ராக்ட கொடுத்து எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே சார். பர்சனலா ஒண்ணும் இல்ல சுலக்ஷனா. அவங்க வந்து கேட்டாங்க, புதுசா ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கொடுத்தோம். அவங்களும் இம்ப்ரெசிவா தான் இருக்காங்க. மத்தபடி இத பத்தி பேச ஒண்ணும் இல்ல. பாக்க தானே சார் போறேன், எவ்வளவு நாளைக்கு அவங்க இந்த ஆபீஸ்ல இருக்க போறாங்கன்னு. என்ன சார், எப்பவும் மீட்டிங் முடிஞ்ச உடனே டீ காஃபி குடிப்பீங்க, இப்ப எதுவும் இல்லையா?
ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கலாமே சார். மேடம், இது கொரோனா டைம்ங்கிறதுனால ஹோட்டல்லாம் அவ்வளவு சேஃப் இல்ல. அதான் நம்ம ஆபீஸ் கேண்டீன் நடத்துற வெண்டர் கிட்டயே டீ பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? அவங்க சேஃபா செய்வாங்களா? ஆமா மேடம், அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் லேடி. கேண்டீன் தான் இல்லாம வீடு மாதிரி ரொம்ப கிளீனா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா பண்றாங்க. சொல்ல போன அவங்க கேண்டீன் எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆபீஸோட ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள கூட இவ்ளோ புகழ்ந்தது கிடையாது. ஒரு கேண்டீன் வெண்டரை இவ்ளோ புகழ்ந்து பேசுறாருன்னா கண்டிப்பா அவங்க ரெடி பண்ற டீல என்னமோ இருக்கு. ஏன் லேட் பண்றாங்க? மீட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, கொண்டு வரலாமே. மேடம், நான் தான் ஆன் டைம்ல இருக்கட்டும்னு ஸ்நாக்ஸ்லாம் முன்னாடியே செஞ்சு ஆற வச்சிடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம மீட்டிங் கொஞ்சம் ஏர்லியரா முடிஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஹலோ லட்சுமி அம்மா, நான் எம்டி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கிளம்பிட்டீங்களா லட்சுமி அம்மா? சார் நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் மழையா இருக்கு சார். இங்க மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். எப்ப வருவீங்க? சார் 4 மணிக்குன்னு தானே சொன்னீங்க? ஆமாம்மா சொன்னேன், ஆனா சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு. 4 மணிக்குன்னா 3 மணிக்கே ரெடியா இருக்கணும்ல. சாரி சார். ஆமா சார், சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷா சூடா இருக்கணும்னு சொல்லி தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். கந்தசாமி கிளம்பிட்டாரு சார், இப்ப வந்துருவாரு. சரிம்மா, சீக்கிரம் வாங்க. கந்தசாமி என்ன பண்றாரு? எல்லாமே போச்சு. அம்மா, கந்தசாமி, அங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சாம். அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். எங்க இருக்கீங்க? போயிடறமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 5 நிமிஷத்துல போயிடறமா. சரி, சீக்கிரமா போங்க. நானும் வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாவம், லட்சுமி அம்மா எவ்வளவு ஆசையா இந்த ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் வீணா போச்சா என்னால? லட்சுமி அம்மாவுக்கு உதவியா தான் என்ன அனுப்புனாங்க. கடைசியில என்னால உபத்திரமாயி போச்சே. சரி, ஹரிசார்ட்ட ஏதாவது உதவி கேட்போம். ஹரிசா, என்னப்பா ஒரு மாதிரி டென்ஷனா வர? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு சார்? ஆபீஸ்ல நடக்கிற டீ பார்ட்டிக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன் சார். அவசர அவசரமா போகும்போது படிக்கட்டுல சறுக்கி கீழே விழுந்துடுச்சு சார். ஸ்நாக்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு சார். ஐயோ, உனக்கு எதுவும் அடிப்படலையே? அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை சார். நான் டைமுக்கு போகலன்னா லட்சுமி அம்மாவுக்கு பெரிய அசிங்கமாயிடும் சார். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சார். இந்த விஷயம் லட்சுமி மேடம்க்கு தெரியுமா? இல்ல சார். இந்த விஷயம் லட்சுமி மேடம்க்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. நம்ம நேரா ஹரிஸ் கிச்சன் போலாம். நமக்கு என்னென்ன தேவையோ அங்க போய் எடுத்துக்கலாம். டயத்துக்கு டெலிவரி கொடுக்கணும். சரி சார், போலாம். கந்தசாமி, கேப் போட்டுட்டு சர்வீஸ் பண்ண சொன்னல, ஏன் போடல? சாரிமா, அவசரத்துல மறந்துட்டேன். கொடுங்கம்மா. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா.
ஸ்நாக்ஸ் நல்லா ஆமா, இருக்குல்ல? ம் ம். நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சார். நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு சார். எல்லாம் கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு விடாம கொடுத்துட்டமா. ரியலி வெரி நைஸ் சார். யூசுவலா இந்த மாதிரி சமோசா சாப்பிட்டா எவ்வளவு ஆயில் இருக்கும் தெரியுமா? ஆனா இதுல கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. நானும் அதை தான் சொல்லலான் இருந்தேன். அருமையான வெண்டர் பிடிச்சிருக்கீங்க சார். அவங்க தான் மேடம் ரெடி பண்ணது. எங்க கேண்டீன்ல கூட வெறும் டீ தானே நினைக்காம ரொம்ப டெடிகேட்டிவா செய்வாங்க. லக்ஷ்மி அம்மா சார் ப்ளீஸ் வாங்க. தோ இப்ப வரேன் சார். நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சார், இவங்க தான் மேடம் லக்ஷ்மி அம்மா, நம்ம ஆபீஸோட எனர்ஜி மேக்கர். உண்மையாவே சொல்லணும்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆபீஸோட பொட்டன்ஷியலே கூடி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஆபீஸ்ல செக்யூரிட்டில இருந்து எம்டி வரைக்கும் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அதுக்கு நீங்க தகுதியானவங்கன்னு நீங்க செஞ்ச ஸ்நாக்ஸ சாப்பிடும்போதே தெரியுது. ரொம்ப நன்றி மேடம். ஏதோ கடமைக்கு செய்யறோம்னு செய்யாம அக்கறையோட செஞ்சிருக்கீங்க. உங்கள மாதிரி சாப்பிடுறவங்கள மனசுல வச்சு சமைக்கிறவங்க ரொம்ப கம்மிமா. நீங்க எப்பவும் மாறிடாதீங்க. அடேங்கப்பா, எல்லாரும் பாராட்டி தள்ளுறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த சமோசால? நாமளும் சாப்பிட்டு பாப்போம். ஏன் சார், இவங்க தான் தன்னோட கை பக்குவத்தால மொத்த ஆபீஸையே கட்டி போட்ட அந்த புது வெண்டாரா? எஸ். நீங்க கொடுத்த பில்டப் எல்லாம் பார்த்தா என்னமோ இவங்களே ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாமே ஹரிஷ் கிச்சன்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஹலோ, உங்ககிட்ட இந்த கான்ட்ராக்ட கொடுக்கலன்னு சொல்லி அவங்க பேர்ல அபாண்டமா பழி போடாதீங்க. சார், நான் அப்படிலாம் ஒன்னும் வஞ்சம் வச்சுக்கிட்டு சொல்லல. டேஸ்ட் தான் சொல்லுதே. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாமே நானும் கந்தசாமியும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. எதுவும் தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நான் 20 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன். எந்த ஃபுட் எங்க சமைச்சதுன்னு சாப்பிட்டு பார்த்த உடனே சொல்லிடுவேன். நான் அடிச்சு சொல்றேன், இது ஹரிஷ் கிச்சனோட ஃபுட் தான். ஹரிஷ் கிச்சனோட ஃபுட் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் மாதிரி. அதோட ஸ்டாண்டர்ட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இதுல நல்லாவே தெரியுதே. நான் அடிச்சு சொல்றேன், இது ஹரிஷ் கிச்சனோட ஃபுட் தான். ஐயோ, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இது நாங்க செஞ்சதுதான். நீங்க தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஹரிஷ் கிச்சன் ஃபுட் தான். நீங்க பார்சல் வாங்கிட்டு வந்து நீங்க பண்ணதா போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கந்தசாமி, இங்க வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாம தானே செஞ்சோம். இவங்க வந்து ஹரிஸ் கிச்சன்ல இருந்து வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்க. நீங்க ஏன் சார் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு சொல்லுங்க நாம இந்த ஸ்நாக்ஸை எப்படி செஞ்சோன்னு.